இதை செய்கிறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கணும். நான்ஸ்டிக் பாத்திரத்தில் 100 ml தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். இந்த தண்ணி நல்லா கொதித்து பாயில் வரும்போது 100 கிராம் அகரகர் ஆட் பண்ணிக்கணும். இந்த அகரகர் கொஞ்சம் கரையிறதுக்கு டைம் எடுக்கும். கெட்டியாக வர அளவுக்கு கிண்ணதுக்கப்புறமா காய்ச்சி ஆற வச்சுருக்கிற 500 ml பாலை இதில் சேர்த்துக்கணும். இந்த பாலும் அகரகரும் நல்லா மிக்ஸ் ஆகும்போது ஒரு 4 ஸ்பூன் பால் பவுட்ரு வந்து சுவையை அதிகரிக்கிறதுக்காக தான். இந்த 4 ஸ்பூன் பால் பவுட்ரு கெட்டியாக இல்லாமல் நல்லா லிக்விடாக கரையிற அளவுக்கு கரைஞ்சதுக்கப்புறமா 100 கிராம் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கணும். இந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள், இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கிற அளவுக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கெட்டியான பதத்துக்கு இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகி வரும்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ட்ரேக்கு இந்த பாலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இந்த ட்ரே வெளியவே இருக்கணும். ஹீட் நல்லா குறைஞ்சதுக்கப்புறமா தான் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்க முடியும். ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா ஒரு 1/2 ஹவர்லேயே இது நல்லா செட் ஆகிடும். நம்ம ஏற்கனவே துருக்கி வச்சுருக்க நட்ஸை இது மேலே தூவிட்டு கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த சம்மரில் குழந்தைங்க வீட்டில் இருக்கும்போது என்ன தான் அவுட் சைடில் ஃபுட் வாங்கி நம்ம கொடுத்தாலும் இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபீஸ் நம்மளே ட்ரை பண்ணி அவங்கள பக்கத்துலேயே வச்சு நம்ம கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலில் லைக் பண்ணி ரெசிபி எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.